பீச்சாங்கை கார்த்திக் அப்படின்னு சொல்றப்போ, இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் குடுத்து டாப்ல கூட்டு போகும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல புடிச்சு உங்கள கால இழுக்கும்னு நெனைக்கிறீங்களா? மேடம் என்னுடைய நம்பிக்கை ஒண்ணுதான் மேடம். ஒருத்தன் டாப்ல போறதும், கீழ இழுக்கிறதும், அவனுடைய உழைப்புலயும், அவனுடைய திறமையிலயும் தான் இருக்கே தாண்டி பேர்ல இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நியூமராலஜி பார்த்து எத்தன பேர் வச்சிருப்பாங்க? அத்தன பேர் சக்சஸ் ஆயிட்டாங்களா? ம். இங்க சக்சஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் பேர் அப்படி மாத்திக்கிட்டேன்னு அவங்க சொல்றாங்களே தாண்டி, அவங்க பேர் மாத்துன அதாவது ஆட்டோ கண்ணாடி திருப்புனா எப்படிப்பா ஆட்டோ ஓடுன்ற மாரி தான். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அது மேல நம்பிக்கையே கிடையாது. எனக்கு பீச்சாங்கைன்றது நான் கிஃப்ட்டா நான் பார்க்குறேன். இப்ப சச்சின் டெண்டுல்கர் லெஃப்ட் ஹேண்டர். ஓகேவா? நீங்க எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்க. நீங்க நீங்க நியூமராலஜி பார்க்குறீங்கல்ல, நான் இப்படி பார்க்குறேன். இந்த உலகத்துல அதிகமா சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அப்ப நான் என் பேர் முன்னாடி பீச்சாங்கைன்னு நான் பீச்சாங்கைன்றது நியூமராலஜிக்காகவோ, இதுக்காகவோ, அதுக்காகவோலாம் இல்ல. இண்டஸ்ட்ரியில ஆர்எஸ் கார்த்திகா இருந்தவன், பீச்சாங்கை கார்த்திகா தான் வெளிய தெரியும். நீங்க எங்க போய் கேட்டாலுமே, நீங்க பீச்சாங்கை படத்துல நடிச்சீங்க. இப்ப நான் கூட ஒரு 2, 3 நாள் முன்னாடி திருநெல்வேலி போயிருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி சாப்பிட போயிருந்தேன். நான் சாப்பிட்டு வரும்போது அந்த ஹோட்டல்காரர் கேட்டாரு, "சார் நீங்க பீச்சாங்கை படத்தோட ஹீரோ தானேன்னு?" கேட்டாரு. அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுதான் எனக்கு இதுவான எனக்கு இந்த நியூமராலஜி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம், நான் பொறக்கும்போது எங்க அப்பா, அம்மா வச்ச பேரு எனக்கு பேரு கார்த்திக். அத நான் என்னைக்குமே மாத்த மாட்டேன். எனக்கு இண்டஸ்ட்ரியில என்ட்ரி குடுத்தது பீச்சாங்கை படம். அது ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சது எனக்கு. அவ்வளவுதான்.